ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன். அந்த தகவல் என்னென்னா, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 2 பேர் வந்து கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு காசு போடணும்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 200 போட்டாங்க. நான் எதுக்கு மாமா அவ்வளோ போடுறீங்கன்னு கேட்டதுக்கு, விடுப்பா சாமின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்து சேரீ வச்சு அதில் பூ வச்சு அதில் மஞ்சள் கயிறுலாம் வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பாப்பா வந்து ஒரு 20 ரூபா போடுறேன் பாப்பா அப்படின்னு. இல்லைம்மா ஒரு 100 ரூபாயாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 100 ரூபா போட்டேன். இன்னைக்கு 4 பேர் கிளம்பி வந்து கோயிலுக்கு போகிறோம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கதவே திறக்கலையே, இதான வேலை. 4 நாளைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வந்து சாமிக்கு நம்ம போடணும். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, கொடுக்கணும். நம்ம கையில் கண்டதை கொடுக்கலாம். ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா எது இருக்கோ அதை வாங்கிட்டு போகணும். அதெல்லாம் வாங்க மாட்டோம். நாங்கள் 100 ரூபா தான் வாங்குவோம், 200 ரூபா தான் வாங்குவோம். நோட்டில் எழுதுங்கன்னா இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யுது? அதான் நான் இன்னைக்கு கதவே திறக்கலை. 2-3 தடவை போட்டாச்சு, நீ கதவே திறக்கலை. இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையா பொய்யான்னு தெரில. உண்மையிலேயே அவங்க சாமி கும்பிட்றாங்களா இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. 2-3 டைம் போட்டுட்டு இந்த டைம் போடல. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.